ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னைக்கு என் மாமியார் வீட்டுக்கு வந்து துணிக்கடையில ட்ரெஸ் எடுக்கிற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நான் ஏதோ சின்ன பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ சொல்றது கேட்டா எனக்கு ஷாக்கா இருக்குடா. அன்போட இப்படிலாம் பேசுறான். ஆமாண்டா, கயல் வேற எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? அதுவும் அவன் பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கணுமே, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுடா. ஆனா அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் குடும்பம் கூட பிறந்தவனு சொல்லிக்கிட்டே இருக்கா. டேய், இந்த பிரச்சனையை பத்தி பேச போய் எனக்கும் அவளுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா. ஏய் மச்சான், அன்பு அப்படி நடந்துக்கிறதுக்கு கையில என்னடா பண்ணுவா? என்னடா நீ இப்படியே கேக்குற? அன்புக்காகவும் அந்த ஃபேமிலிக்காகவும் அவள் எவ்வளவு பண்ணிருப்பா. ஆனா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் பாத்துக்கிட்டு அவன் ஏன் அப்படி பேசுறான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா. அது கூட பரவாயில்ல, வீட்டுல இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அவன் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதும் போகாதன்னு அவன் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. டேய், இதெல்லாம் அவ தாங்கிப்பா. ஒரு புருஷனா நான் எப்படா தாங்கிப்பேன்? சரி, இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், வா தனியா போயிடலாம் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. மச்சான், கையில பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவளுக்கு ஃபேமிலி தாண்டா எல்லாமே. ஆனா அவங்க யாருமே இப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் என் நேரம். மச்சான் சரி விடுறா, ஃபேமிலினா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், எல்லாமே சீக்கிரமா மாறும். இப்போ உனக்கு கஷ்டகாலம் அவ்வளவுதான். ஆனா இது நிரந்தரம் இல்ல. உனக்கு மட்டும் லோன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி உனக்கு யோசிக்கவே டைம் இருக்காதுடா. ஆமா, அந்த லோன் விஷயம் என்னாச்சு? அதான் சொன்னேன்ல, எல்லாம் அந்த பண்ணாட ஆட்டோக்காரனால வந்தது. ஏ மச்சி, அவங்கிட்ட திரும்ப பிரச்சனை எல்லாம் பண்ணாதரா. சரியான லோக்கல் ஆளா இருப்பான் போல, படிச்சவன் நீ. அவங்கிட்ட சரிக்கு செம்ம சண்டை போட்டுட்டு இருப்பியா? டேய், நானா வேணும்னு போக போறேன்? அன்னைக்கு மட்டும் டைமுக்கு போயிருந்தா இந்நேரத்துக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கும். அப்படி மட்டும் லோன் கிடைச்சிருந்தா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். இந்த அன்பு கையில மரியாதை இல்லாம பேசியிருக்க மாட்டான். எல்லாமே அந்த ஆட்டோக்காரனால வந்தது. நல்லவன் மாதிரி பேசி என்னை கூட்டிட்டு போய் எங்கேயோ விட்டுட்டான். இன்னொரு தடவை அவனை எங்கேயாச்சும் பார்த்தன்னு வச்சுக்கோ, அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. டென்ஷன் ஆகுது மச்சான். பே பண்ணிட்டு வந்துடுறேன். மச்சான் வா போலாம். டேய், அங்க பாரு. டேய், இவனை பத்தாண்டா இப்ப பேசிட்டு இருந்தோம். ஆமாண்டா, திரும்ப திரும்ப கடவுள் அவனை என் கண்ணில் காட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? உனக்கு பேங்க் லோன்ல பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். டேய், ஏய் வேண்டாம் மச்சான், பிரச்சனை எல்லாம் எதுவும் வேண்டாம்டா. சரி ஓகேடா. மல்லிப்பூ கொடுங்க. எவ்வளவுப்பா வேணும்? 1 முழம் கொடுங்க. ஏன்பா 2 முழம் வாங்கிட்டு போய் வீட்டுக்காரம்மா கிட்ட கொடுப்பா? எனக்கு என்ன கல்யாணம்லாம் ஆகலமா. அப்படியா? ஒண்டி கட்டதான். இப்போதைக்கு ஆட்டோ தான் எனக்கு பொண்டாட்டி. நீங்க 1 முழம் கொடுங்க போதும். சரிப்பா தரேன். தம்பி, பூ கொஞ்சம் கம்மியா இருக்கு, உள்ள இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. ஹலோ, ஏய் மச்சான், எங்கடா போற? அவன் பண்ணதுக்கெல்லாம் கண்ணை ரெண்டும் பழுக்கிற மாதிரி நான் அற விட்டாதான் சரியா. ஏய் மச்சான் வேணாண்டா, அவன் கிட்ட பிரச்சனை பண்றேன்னு போய் நீ பிரச்சனையில மாட்டிக்காதடா. கொஞ்சம் அங்க தள்ளி பாரு. போலீஸ்ரா, நீ போய் அவங்க கூட சண்டை போடுற பார்த்து ஒன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? டேய், அவங்க டிராபிக் போலீஸ்டா. டிராபிக் போலீஸா இருந்தாலும் போலீஸ் தானே. டிராபிக் போலீஸ்னா வண்டியை மட்டும் பிடிக்க மாட்டாங்க, ஆளையும் சேர்த்து தான் பிடிப்பாங்க. டேய், என்ன சொன்ன? ஆளை பிடிப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கும் முன்னாடி
வண்டியை பிடிப்பாங்கன்னு சொன்னேன். டேய், என்னடா யோசிக்கிற? நீ சொன்னது கரெக்ட் தான். அவங்கிட்ட பிரச்சனை பண்ண போய் நான் ஏன் பிரச்சனையில மாட்டிக்கணும்? புரியுதுல, வா நம்ம வேலையை பார்ப்போம் வா. ஏய் இரு 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 இரு. என்ன மச்சான்? நான் பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். அவனை சும்மா விட்டுருவன்னு சொல்லலையே. ஏய், என்ன பண்ண போற? பாரு. டேய் 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 டேய். சார் போலாம் சார். வாயா போலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நானும் பாக்குறேன், நீங்க காலையில இருந்து உங்க கடமை உணர்ச்சிக்காக கால் கடுக்கு நின்று டியூட்டி பாக்குறீங்க. ஆனா அங்க பாருங்க சார், ரூல்ஸையும் மதிக்காம உங்களையும் மதிக்காம நோ பார்க்கிங்ல ஆட்டோ நிப்பாட்டி இருக்கான் பாருங்க. சார், யாராச்சும் உங்க மேலதிகாரிங்க பார்த்தாங்கன்னா உங்களை தானே சார் டியூட்டி சரியா பார்க்கலன்னு கத்துவாங்க. இப்படி எவனோ பண்ற தப்புக்கு நீங்க ஏன் சார் திட்டு வாங்கணும்? நல்லா பாருங்க சார், ஏதோ அவன் வீட்டுல நிப்பாட்டுற மாதிரி நோ பார்க்கிங்ல நிப்பாட்டி இருக்கான் பாருங்க. யோ, எவன் இந்த வேலையை பார்த்தது? போன மாசமே இப்படி எம்எல்ஏ வீட்டு முன்னாடி ஒருத்தர் நிப்பாட்டி தான் நம்மளுக்கு வார்னிங் கொடுத்தாங்க. திரும்பவும் நம்மள சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்காகவே எவனோ இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். தம்பி நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார். வாயா என் கூட.